அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மகாலயபட்ச அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசை நாளன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த திதி நேரங்களில், விசேஷ நாட்களில், கிரகண நேரங்களில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது சுப அசுப பலன்களை அதிகபட்சமாக கொடுக்கும். இது வீரியம் மிக்க பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் அகல காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். தங்களின் பொருளாதார வலிமை அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் பொருட்களின் மீது கவனமோ தேவைங்க. இழப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க்கை வளம் முன்னேற்றம் அடையுங்க. அதே நேரத்தில் தெய்வ அனுகூலத்துடனும் காரியங்களை சாதித்து கொள்வீங்க. உடன் வேலை செய்வோருடைய ஆதரவால் அதனை சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்குங்க. தேவைகள் பூர்த்தியாகவும் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு நீடிக்கப்படுவீங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும். அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும். கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமலும் போகலாம். இருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்பட தேவை கிடையாது. அரசியல்வாதிகள், சமூக சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமாக இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தங்களின் தரத்தை விட தீயோரோடு சகவாசத்தை குறைக்க வேண்டியது அவசியம். இருப்பினும் தெய்வ அனுகூலத்தால விடுபட்டு முன்னேற்றம் வந்து சேரலாம். உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்பு பெறலாம். வெளியூர் பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். தேவைகள் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும். உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறுவீங்க. உடன் பணி புரிபவர்கள் ஆதரவுடன் இருப்பாங்க. புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்ய பாருங்க. அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவாங்க. புகழ் பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருப்பாங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பலருக்கும் வெற்றி நிச்சயம். பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை அடையலாம். அலைச்சல் இருக்கும். பெண்கள் உற்சாகமாக காணப்படுவாங்க. கணவர் மற்றும் அண்டை அயலாரின் அன்பு பாசமும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. இந்த காலம் குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளர விடாம சமாளித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி காணப்படும். பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அதே போல ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால பல காரிய தடைகளை சந்திப்பீங்க. வீண் பக்குவாதங்கள், அதன் மூலமாக பிறரிடத்துல பகை போன்றவை உண்டாகும். மன தைரியம் அதிகரிக்கும்.
வரைக்கும் செலவுக்கு ஏற்ற வரவும் இந்த காலத்தில் இருக்க பெறலாம். அதே மாதிரி பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஏற்படும். எந்த பிரச்சனையையும் சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீங்க. காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும். வீண் வாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. புதிய வீடு வாங்க வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு நீடிக்கும் அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களது பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனங்களால் செலவுகள் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேற்றுமையும் வரலாம். அதே மாதிரி சொத்துக்களை அடையிறதுல சிறு கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் லாபம் கிடைக்கிறது சற்று குறையுங்க. சரக்குகளை விற்கிறதுல மிகவும் வேகம் காட்டுவீங்க. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்யறது தொடர்பாக முக்கிய முடிவையும் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் கவனமாக இருப்பது அவசியங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்க முன்னேற்ற பாதையில செல்வாங்க. தாயின் உடல் நலத்துல சற்று கவனமாக இருப்பது அவசியம். தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். குழந்தை பாக்கியம் கிட்டும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது சற்று கவனமாய் இருக்கிறது நல்லதுங்க. ஒரு முறைக்கு 2 முறை கூட விசாரித்து வாங்குறது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சற்று முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு தங்களை வந்து சேரும். வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். லாபம் ஓரளவுக்கு கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாகத்தாங்க கிடைக்கும். இருந்தாலும் முயற்சிகள் எடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். பொருளாதாரத்தில் எதிர்பார்த்தபடி பணவரவு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னாலும் திருப்திகரமான ஒரு வருவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலும் உடன் இருப்போரால் பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாவித நன்மைகளும் உண்டாகலாம். கவலைகள் நீங்க பெறுவீங்க. மன தைரியம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கலாம். பண தேவை அதிகரிக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் செலவு மன அமைதியை பாதிக்கிறது ஆகியவை இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் நடந்து கொள்ள பாருங்க. ஒருபுறம் பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கிறதுங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுமூகமான பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. மாணவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த வகையில் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். இருந்தாலும் பெரிய அளவில் எவ்வித பாதிப்பும் கிடையாதுங்க. அதே சமயம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கிறதன் மூலமா தங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம். திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம். திருமண முயற்சிகள் கைகூடுங்க. பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்க பெறுவீங்க. அதே போல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. வழக்குகளில் சுமூக முடிவுகள் சேரலாம்.
வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும். பணவரத்தும் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால முன்னேற்றத்தையும் அடைவீங்க.